ஹலோ வியூவர்ஸ், ஆகா ஓகோ சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சுவையாக ஈஸியாக எப்படி வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வாழைக்காவை தோல்லாம் நீக்கிய பிறகு இது போல் கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணிக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நம்ம இது கூட சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா இது போல் கலக்கிக்கோங்க. இப்போ இது நமக்கு ஒரு 10 நிமிஷம் இது தண்ணியில் ஊறணும். நல்லா ஊறிய பிறகு இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அதில் கடாயை போட்டு கடாய் நல்லா சூடானோன்னே ஆயில் சேர்த்துப்போம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துப்போம். நமக்கு இந்த வாழைக்காய் சிப்ஸு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் காரம் சேர்க்கலை. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா இந்த வாழைக்காய் சிப்ஸில் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.